மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பாடசாலை மாணவியை கடத்த முயற்சி, வெளியான தகவல். தேர்தல் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பில் சம்பிக்க அதிருப்தி. தகராறில் விபரீதம், இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு தந்தை கொலை. கொழும்பு தமிழ் மாணவி மரணத்திற்கு நீதி கோரும் நாமல் ராஜபக்ஷ. கிளிநொச்சியில் வாக்களிப்பு நிலையம் முன்பாக வாள்களுடன் இருவர் கைது. தன்னைத்தானே சுட்டுக் கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர், வெளியான தகவல். செவ்வந்தியை தேடிய காவல்துறையினருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. யாழில் ஊடகவியலாளர் மீது தாக்குதல். கட்டுநாயக்கவில் துப்பாக்கிச் சூடு தொடர்வென விரிவான செய்திகள். கொழும்பில் உள்ள பிரபலமான பெண்கள் பாடசாலைக்கு அருகில் கடந்த வியாழக்கிழமை பாடசாலை மாணவியை கடத்த முயன்ற சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் பொதுமக்களிடம் சம்பவம் தொடர்பில் தகவல் அளிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். காவல்துறை தகவலின்படி தாய் தனது மகளை பாடசாலையில் இருந்து தனது வாகனத்தில் அழைத்துச் செல்ல வந்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அடையாளம் தெரியாத ஒருவர் வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த போது உள்ளே நுழைந்து மாணவி அமர்ந்திருந்த பின்னிருக்கையில் ஏறிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் சந்தேக நபர் தாயிடம் வாகனத்தை முன்னோக்கி ஓட்டுமாறு கோரினார். தாயத்திற்கு மறுப்பு தெரிவித்ததுடன் சந்தேக நபரிடமிருந்து தனது மகளை இழுத்து உதவி கேட்டு கத்தியபடி வாகனத்தை விட்டு வெளியேறினார். இதனையடுத்து சந்தேக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறையினர் மதிப்பாய்வு செய்த பாதுகாப்பு கேமரா காட்சிகள் ஏப்ரல் 29 மற்றும் 30 ஆகிய திகதிகளில் பாடசாலைக்கு அருகில் அதே நபர் சுற்றித் திரிவதை காட்டுகின்றது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் தகவல் தெரிந்தவர்கள் 0112695411 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொள்கின்றனர். ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அரசாங்க தரப்பினர் தொடர்பிலான முறைப்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு மிக மந்த கதையில் செயற்படுவதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க குற்றம் சுமத்தியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாக்களிப்பில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் வெற்றியீட்டும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என ஜனாதிபதி கூறிய விடயம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலைமை மிகவும் கவலை அளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் பிரச்சார கண்காணிப்பு பணிகளை தேர்தல் ஆணைக்குழுவும் உரிய நிறுவனங்களுக்கு சரியான முறையில் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாத்தளை கலேவல மலுகஸ்வேவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மகன் தனது தந்தையை இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளதாக மகுலகஸ்வேவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மகுலகஸ்வேவ 4வது மைல்கள் பிரதேசத்தைச் சேர்ந்து 52 வயதுடைய தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 32 வயதுடைய மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகுலகஸ்வேவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் தன்னுயிரை மாய்த்துக் கொண்ட தமிழ் பாடசாலை மாணவி மரணம் தொடர்பில் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் அவர் இன்று வெளியிட்ட பதிவில் எந்தவொரு குழந்தையும் இந்த வழியில் துன்பப்படக்கூடாது என்று அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். கொழும்பில் 16 வயது பாடசாலை மாணவியொருவர் கடந்த கால சம்பவத்தின் போது தனியார் கல்வி வகுப்பில் பகிரங்கமாக அவமானப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டு துயரகரமாக தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டுள்ளார். முன்னாள் பாடசாலையில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவத்தில் தங்கள் மகள் மூலையில் வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட பிறகு இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் தெரிவித்தனர். சம்பவம் ஒரு அரசு பாடசாலையில் நடைபெற்றது. தமிழ் பேசும் அதிகாரிகள் உள்ளனர். பல அரசு பாடசாலைகளில் குழந்தைகளிடமிருந்து புகார்கள் வந்தாலும் அவை குறித்து விசாரணைகள் நடாத்தப்படுவதில்லை. ஒரு குழந்தை தனது உயிரை இழக்கும் வரை அதிகாரிகள் காத்திருக்கிறார்கள் என்று நாமல் ராஜபக்ச சாடியுள்ளார்.
உயிரிழந்த மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நாமல் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தி பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் மாணவியின் மரணம் குறித்து முழுமையான விசாரணை நடாத்துமாறு போலீசார் தலைமை ஆய்வாளரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் வாக்களிப்பு நிலையம் முன்பாக 2 இளைஞர்கள் வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செல்வா நகர் பகுதியில் வாக்களிப்பு நிலையத்துக்கு அண்மித்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வாள்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காரும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விசாரணைகளின் பின்னர் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை பிரதேசத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 5 மணியளவில் அம்பாறை பதியதாவி போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றுள்ளது. பதியதலாவி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே தனக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியை கொண்டு போலீஸ் குடியிருப்பில் வைத்து தவறான முடிவை எடுத்துள்ளார். தவறான முடிவெடுத்த போலீஸ் உத்தியோகத்தர் பிபிலை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. எனினும் தவறான முடிவெடுப்பதற்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை. கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தியை போன்று தோற்றமுடிய மற்றொரு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனாக்கள் குளியாப்பிட்டி பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குளியாப்பிட்டி காணி பதிவு அலுவலகத்திற்கு வந்த நிலையிலேயே குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அண்மையில் இசாரா செவ்வந்தியை போன்ற உருவமைப்பு கொண்ட பெண்கள் அனுராதபுரம் மற்றும் மாத்தகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. யாழில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிலைமைகள் தொடர்பாக பிரதேசங்களில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. வேலணைத்துறையூரில் இன்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவு குழு ஒன்று குறித்த தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இன்று நாடளாவிய நடைபெறும் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் தொடர்பில் வேலணை பிரதேசத்தின் கள நிலவரங்களை செய்தி சேகரிக்கும் நடவடிக்கையில் குறித்த ஊடகவியலாளர் ஈடுபட்டிருந்தார். இதன்போது வேலணைத்துறையூர் ஐயனார் வித்தியாலய வாக்காளர் நிலையத்தின் அருகே தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் இன்னொரு தரப்பு ஆதரவாளர்களுடன் கைகலப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்தை காணொலி பதிவு செய்து சேகரித்துக் கொண்டிருந்த போதே குறித்த குழு ஊடகவியலாளரை தாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குறித்த ஊடகவியலாளரால் ஊர்காவற்றுறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காட்டுநாயக்க பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞனொருவன் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் சற்று முன்னர் காட்டுநாயக்க 13ஆம் தூண் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக விஜயகுமார் துங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.